நவீன கார்ப்பரேட் உலகம் இருக்குல்ல, அது உண்மையிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய போர்க்களம். இங்க கத்திகளோ துப்பாக்கிகளோ கிடையாது. ஆனா சூழ்ச்சிகளாலும் வார்த்தைகளாலும் தினமும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அலசல்ல அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு பாப்போம். சண்டையே போடாம எதிரிய அடிபணிய செய்யறது தான் போரின் மிக உயர்ந்த கலை. சன்சு சொன்ன இந்த பழமையான தத்துவம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ரோட்மேப். ரொம்ப திறமையான ஒரு பணியாளர் தன்னை சுத்தி நடக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த கையாளுதல்களையும் பதவிக்கான மறைமுக சதிகளையும் எப்படி எதிர்கொள்றாருங்கிறத ஒரு த்ரில்லரா நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்தை கொடுக்கிற அதிகார போட்டிகளையும் அமைதியா நடக்கிற ப்ரொமோஷன் சண்டைகளையும் இது ஒரு தந்திரமான சதுரங்க விளையாட்டா மாத்திடுது. சரி, பகுதி 1, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சி நுண்ணறிவு எனப்படும் கவசம். இந்த அதிகார போட்டிகளுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான மீட்டிங்ல நீங்க பல மாசமா கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு ப்ராஜெக்டோட கிரெடிட்டை வேற யாராவது தட்டி பறிக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நேரடி தாக்குதல்களை தடுக்கிற உங்களுக்கான ஒரே கவசம் உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். உணர்ச்சி வசப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணாம தடுக்கிறது அதுதான். இங்கதான் 2 வகையான ஆட்களை நாம பாக்குறோம். தோல்வி அடைஞ்ச பணியாளர் ஒவ்வொரு சண்டையிலையும் எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவாரு. ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பணியாளர் ரொம்ப அமைதியா இருந்து எல்லாத்தையும் சைலண்டா கவனிப்பாரு. கோவப்படும் போது உங்களோட பலத்தை நீங்க இழக்கிறீங்க. ஆனா அமைதியா இருக்கும்போது எதிரியோட ஈகோவை அவங்களே வெளிப்படுத்த நீங்க அனுமதிக்கிறீங்க. பகுதி 2, உங்க பணியிடத்து எதிரிய முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்ப்பரேட் போர்க்களத்துல நீங்க சர்வைவ் ஆகணும்னா முதல்ல உங்க எதிரிய நீங்க முழுமையா அனலைஸ் பண்ணணும். ஒரு மீட்டிங்ல உங்களை பப்ளிக்கா விமர்சிக்கும் போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்களே கேட்டுக்கோங்க, இது என் மேல நடக்கிற பர்சனல் அட்டாக்கா, இல்ல அவங்களோட இன்செக்யூரிட்டியா, இல்ல உண்மையான அக்கறையா? இப்படி யோசிக்கிறது உங்களுக்கு முழுமையான ஒரு சைக்காலஜிக்கல் கண்ட்ரோலை கொடுக்கும். அவங்களோட பேட்டர்ன் என்னன்னு சைலண்டா நோட் பண்ணுங்க. ஆபீஸ்ல யாரு கூட சீக்ரெட் கூட்டணிகள் வச்சிருக்காங்க, அவங்க ஈகோய தூண்டுற விஷயங்கள் என்னென்ன, இத சத்தமில்லாம மேப் பண்றது மூலமா எதிரி அவங்களோட சொந்த பலவீனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த நீங்களே வழிவகுக்கிறீங்க. அடுத்து பகுதி 3, வியூகமிக்க மௌனத்தின் சக்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல கம்முன்னு இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை வார்டன் யூனிவர்சிட்டியோட ரீசெண்ட் ரிசர்ச் கூட ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுது. மௌனம் உண்மையிலே ஒரு பொக்கிஷம் தாங்க. வேட்டையாடுற கழுகு எப்படி சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போ, அது மாதிரி சரியான டைம் வர வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. இதை எப்படி ஆக்ஷனா மாத்துறது? 3 விஷயங்கள் இருக்கு. 1, நீங்க பேச போற விஷயம் இப்ப இருக்கிற கோலுக்கு ரெலவெண்டா இருக்கணும். 2, ஹார்ட் டேட்டா உங்க கையில முழுமையா இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியம், நீங்க பேசுறது உங்க பாஸ் கேட்கிற மனநிலையில இருக்கணும். இந்த 3ம் சிங்க் ஆகுற வரைக்கும் உங்க மௌனமே உங்களுக்கான ஆயுதம். பகுதி 4, மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் பொசிஷனிங். எந்த பிளானும் இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ மீட்டிங்குக்கு பிளைண்டா போகக்கூடாது. ஆஃபீஸ்ல நடக்கிற சில்லறத்தனமான பாலிடிக்ஸை இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கான அலையன்ஸை பில்ட் பண்ணுங்க. வதந்திகளை ஸ்ட்ராங்கான டேட்டா வச்சு முறியடிங்க. எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் உங்க ப்ரொஃபஷனலிசத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. இதுதான் உங்களை ஸ்ட்ராங்கா பொசிஷன் பண்ணும். காத்து அடிக்கும்போது மூங்கில் மரம் எப்படி வளைஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி தான் நீங்களும் அடாப்ட் ஆகிக்கணும். எதிர்பாராத கட்டமைப்பு மாற்றங்களோ இல்ல நச்சுத்தன்மையான கூட்டணிகளோ உருவாகும்போது இதுதான் உங்களை உடையாம காப்பாத்தும். எதிரியோட பலமான இடத்த டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பலவீனத்தை தாக்குறது தான் ரியல் ஸ்ட்ராட்டஜி. பகுதி 5, சண்டையே போடாம ஜெயிக்கிறது எப்படி? நம்ம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். எந்த கத்தியும் எடுக்காம குரலை கூட உயர்த்தாம எதிரியை எப்படி வீழ்த்துவது? நீங்க பலமா இருக்கும்போது பலவீனமானவர் போலவும் பலவீனமா இருக்கும்போது பலமானவர் போலவும் காட்டிக்கொள்வதே மிகப்பெரிய தந்திரம். உங்க மேல நேரடி விமர்சனம் வரும்போது அமைதியாவும் புகழும்போது பணிவாவும் இருக்கிறது உங்களோட உண்மையான பவரை ரொம்ப அழகா மறைச்சிடும். இந்த பிராக்டிக்கல் லெசன்ஸை உங்க மைண்ட எப்பவும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத சண்டையை அவாய்ட் பண்ணுங்க. எமோஷனுக்கு பதிலா டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. மத்தவங்க அவங்க வீக்னஸை வெளிப்படுத்த விடுங்க. ஆர்குமெண்ட்ஸ் மூலமா ஜெயிக்க நினைக்காம சரியான பொசிஷனிங் மூலமா ஜெயிங்க. உங்களோட எனர்ஜியை ஒரு பெரிய லாங் கேம்காக சேவ் பண்ணி வைங்க. இறுதியா, அடுத்த முறை நீங்க ஒரு பதற்றமான மீட்டிங்கு போகும்போது இந்த ஒரு சிந்தனையை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. கார்ப்பரேட் அரசியல்ல மிகச்சிறந்த வெற்றி என்ன தெரியுமா? நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்கங்கிறதே யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம்.